ஆக்சுவலாக இதோட ப்ராப்பர் சிவில் டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் பிளேட் ஸ்டேர்கேஸ். ஆக்சுவலாக நம்ம கிளைண்ட்டும் ஒரு அனிமி ஃபேன் தான். ஸோ இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி ஒரு மாடல் ஸ்டேர்கேஸ் போடலான்னு நாங்கள் ரேண்டமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு வந்த தாட் தான் இந்த ஃப்ராங்கியோடைய ஸ்கைவாக் ஸ்டேர்கேஸு. ஸோ நான் அது அவர்கிட்ட காமிச்சு கேட்டிருந்தேன். அவருக்கும் அது பிடிச்சிருந்ததுனால அதையே நம்ம சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம சைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கிராஸ் செக்ஷன் டிராயிங் வரைஞ்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரைஸரோடைய ஹைட்டு த்ரெட்டு எல்லாமே ப்ராப்பராக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சாக் பீஸில் வால் எல்லா சைட்லேயுமே இந்த ஸ்லாபோடைய டாப் லெவலை கரெக்டாக மார்க் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கான்க்ரீட் திக்னஸ் என்னவோ அதோடைய மைனஸ் பண்ணி சென்ட்ரிங்கோடைய பாட்டமையும் நீங்கள் மார்க் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பலகையை யூஸ் பண்ணாமல் ப்ளைவுட் ஷட்டரிங் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கான்க்ரீட் பிரித்ததுக்கப்புறம் நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ ப்ளைவுட் ஷட்டரிங் அடிக்கும் போது ஈச் ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக ஸ்பிரிட் லெவல் வச்சு லெவலாக இருக்கான்றதை செக் பண்ணி என்ஷூர் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் கான்க்ரீட் கேஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஈவன் திக்னஸ் அச்சீவ் ஆகும். இந்த ஸ்டேர்கேஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணன்றதை டீட்டெயில் வீடியோவாக யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.